ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து என்னோட சிஸ்டர் கேட்ட ரிக்வஸ்டட் வீடியோ தாங்க. இந்த மைக்கு தாங்க நான் யூஸ் பண்றேன். லைன் ஃபிளேம் 11C. என்ன மைக்கு யூஸ் பண்ணேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. லாங் வீடியோக்கெல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு இந்த மைக்கு தாங்க யூஸ் பண்றேன். இதுல வந்து 3,999 ரேட் போட்டிருக்கு. ஆனா 2,999 தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஷாப்ல வாங்கினதா, ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாதுங்க. உள்ள வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சார்ஜர் இருக்கு. இது வந்து நம்ம அடாப்டர்ல சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம். நீங்க வந்து இந்த பாக்ஸோட எப்படி சார்ஜ் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இங்க பாருங்க, இதுலயே சார்ஜர் போடுறதுக்கு இருக்கு. இல்ல அப்படின்னா பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு நமக்கு வந்து ஏதாவது ஒரு மைக்ல வந்து சார்ஜ் கம்மியா இருக்கு அப்படின்னா செப்பரேட்டா கூட போட்டுக்கலாம். உள்ள வந்து 2 மைக் இருக்குது. அப்புறம் வந்து மொபைல் போனோட வந்து கனெக்ட் பண்ற ஒரு கனெக்டர் இருக்குது. நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது இதை வந்து மொபைலோட சார்ஜ் போடுற இடத்துல வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இங்க பாருங்க, இதுல வந்து செப்பரேட்டாவும் சார்ஜ் போடுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இது வந்து நம்ம ட்ரெஸ்ல வந்து ஷர்ட்ல அந்த மாதிரி ஏதோ வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஒண்ணுல வந்து சார்ஜ் கம்மியாச்சுன்னா அதை மட்டும் நம்ம சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம். இனி வந்து நான் எப்படி வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், என்ன ஆப் மூலமா கொடுக்குறேங்கிறது அதையும் சொல்லிடுறேங்க. நான் வந்து இன்ஷோட் ஆப்ல தான் வந்து எல்லாமே எடிட் பண்ணி எடுக்கிறது. எனக்கு வந்து அது வந்து ஈஸியா இருக்குது. மற்றவங்களுக்கு எப்படிங்கிறது தெரியல. நான் என்ன பண்றேங்கிறது மட்டும் உங்களுக்கு காமிச்சுக்கிற பாருங்க. மொபைல்ல இந்த மாதிரி வந்து இதை கனெக்ட் பண்ணி வச்சுங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். எங்கிட்ட வந்து சிஸ்டர் கேட்டனால அவங்களுக்கு நான் இப்படிதான் ஃபாலோ பண்றேங்கிறது சொல்றேன். சிம்பிளான ஸ்டெப் தான். இதுக்கு மீறி நிறைய பேருக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கலாம். அவங்க அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ இன்ஷோட்டுக்குள்ள போய் நம்ம வீடியோ செலக்ட் பண்றோம். இப்போ நான் சும்மா ஒரு வீடியோ எடுக்கிறேங்க. வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ரெக்கார்ட் ஆப்ஷனுக்குள்ள போய் நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டியதுதான். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். நான் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் சொல்ற மாதிரி நீங்க வந்து இது பண்ண வேண்டாம். ரெக்கார்டுக்குள்ள போய் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். மைக் ஆன்ல வச்சு நமக்கு எந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டி வேணுங்கிறது அந்த இதுக்கு தக்கன மைக்கை வந்து கொஞ்சம் முன்னும் தள்ளி வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. வாய்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வேற ஏதாவது எடிட்டிங் இருந்துச்சுன்னா அதையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அப்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து இவ்வளவுதாங்க. எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதாங்க. வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, வீடியோ எடிட் பண்றது எல்லாமே. உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயிலா தெரியும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.